திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணப்பேட்டை பகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. திமுக மகளிரணி சார்பில் நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை சிறப்புரை ஆற்றுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பல்லடத்தில் திமுக மகளிரணி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. நாற்காலிகளில் குளிர்பானம், மிக்சர், ஸ்வீட் அடங்கிய உணவு பைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்லடத்தில் திமுக மகளிரணி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. பல்லடம் காரணப்பேட்டை பகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த மாநாடானது நடைபெறுகிறது. பல்லடத்தில் திமுக மகளிரணி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெரி வழங்கி கேட்கலாம். ஜெரி, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டையில் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இந்த மாநாட்டுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமை வகிக்கிறார். மாநாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைதானம் தயார்படுத்தப்பட்டுள்ளது. அங்க பிரம்மாண்ட மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளன. மைதானம் முழுவதும் சிவப்பு நிற தரை விரிப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. 1.5 லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் உள்ள 35 சட்டமன்ற தொகுதியில் சென்ற மகளிர் அணியினர் பங்கேற்றுள்ளனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருந்து தலா 15 பேர் வீதம் மொத்தம் 12,380 வாக்குச்சாவடிகளில் இருந்து 1.5 லட்சம் மகளிர் அணியினர் பங்கேற்று வகையில் இந்த மாநாடு ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை தேசிய நெடுஞ்சாலையொட்டி மாநாடு நடைபெறும் இடமான இருப்பதால் கூட்ட நெரிசல், போக்குவரத்து ஏற்படாமல் இருக்கும் வகையில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டுக்கு 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பெண்களுக்கான முக்கிய அறிவிப்பானது முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.